18 வயசுல உங்களுடைய ஷோ கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எனக்கு 24 வயது ஆகுது. 6 வருடமா உங்களுடைய ஷோ கூட இணைந்து பயணிச்சுட்டு இருக்கேன். கடந்த 3 வருடமா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குழப்பம். 3 வருஷமா ஒரு குழப்பத்தை வச்சுட்டு இருப்பேன். முன்னாடியே மெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உரிமையா கேட்கலாம். ஆனா தெரியல, இது சரியா தப்பாங்கிற கன்ஃபியூஷன்லயே இந்த 3 வருஷம் ஓடிடுச்சு. இப்ப சரியா தப்பா அப்படிங்கறத தாண்டி இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளார வந்திருக்குது. என்னுடைய உணர்வுக்கு யார் மதிப்பு கொடுத்து காது கொடுத்து கேட்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நீங்க தான் மைண்ட்ல வந்தீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த மின்னஞ்சல்னு சொல்லி சிந்து என்ற தோழி தங்கை மின்னஞ்சல் பண்ணியிருந்தாங்க. ரேடியோ சீரியல் நான் உங்க லவ் குரு தொடர்ந்து பேசினாங்க. ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கேன். 8 பேர் என் கூட வேலை பார்க்கறாங்க. நான் தான் அந்த கம்பெனி ஓன் பண்றேன். என்னுடைய வாழ்க்கையில் கடந்த 3 வருஷமா எனக்கு எல்லாமா இருந்தது கணேஷ் தான். ஒரு நல்ல நண்பன். ஏன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதற்கு முன்னதாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பன் அமையல. ஒரு நண்பன் இருந்தா அவன் காதலனா மாறினா என்னை காயப்படுத்திட்டு போனா அந்த காயத்திலிருந்து நான் மீண்டு வரதுக்கு கணேஷ் எனக்கு கொடுத்த அன்பும் ஆறுதலும் ரொம்பவே பக்கபலமா இருந்தது. அதை நான் இந்த இடத்துல மறக்க முடியாது. நாங்க கணேஷ்க்கு என்ன பிடிக்கும், எனக்கு கணேஷ் பிடிக்கும். எங்க 2 பேருக்குமே ஒருத்தங்களுக்கு மியூச்சுவலா ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி கேட்டுக்க மாட்டாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் உடைய அந்த கண்ணியம் எங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்க சிந்து ஒரு நாள் இயல்பா அந்த சாட் போட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு மொமெண்ட்ல கணேஷ் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. எப்பவுமே நீங்க என் கூடவே இருக்கணும் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. 2 நிமிஷம் எனக்கு எதுவுமே ரிப்ளை பண்ண தோணல. அமைதியா அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மொமெண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிப்ளை பண்ணாரு. இல்ல கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க, எனக்கும் தோணுச்சு, ஆனா பாருங்களேன் உங்களை மாதிரி டக்குன்னு எனக்கு சொல்ல வரலன்னு. சிரிச்சுட்டே 2 ஸ்மைலி போட்டுட்டு மறுபடியும் அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணோம். எங்களுக்குள்ளார அவர் சொன்ன அந்த வார்த்தை அவருடைய எதிர்பார்ப்பு எந்த விதமான சலனத்தையும் ஏற்படுத்தல. ஏன்னா என் மனசுக்குள்ளாரையும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நாங்க திடீர்னு எனக்குள்ளாரையும் ஒரு கேள்வி வந்துச்சு. லவ்கிறோம் கணேஷ் இவ்வளவு க்ளோஸா இருக்காரு, திடீர்னு நாளைக்கு கணேஷ் இல்லைன்னா அதை உன்னால தாங்கிக்க முடியுமா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளாரையும் ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வி வந்தபோது நானே பதில் சொல்லிக்கிட்டேன். எதுக்கு அவர் முதல்ல இல்லாம போகணும், அவர் தான் எப்போதும் என் கூடவே இருக்க போறாருல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த இடத்துல தான் கொஞ்சம் தடுமாறினேன். நாங்க எனக்குள்ளார வந்த கேள்வி என்ன ஒரு மாதிரி கொஞ்சம் பொசசிவா ரியாக்ட் பண்ண வச்சுது. கணேஷ் அதை உணர்ந்துகிட்டாரு. லைட்டா நான் தடுமாறுறேன்னு தெரிஞ்சு ஒரு நாள் அவரே கூப்பிட்டு பேசினாரு. உங்க மனசுக்குள்ளார என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்குது, எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனா இதுக்கு காதல் அப்படின்லாம் என்னால பேர் சொல்ல முடியலங்கன்னாரு. கரெக்டுங்க, அதே தாங்க, இதே தான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உங்களை டக்குனு என்னால வேற யாருக்கும் விட்டும் கொடுத்துட முடியாதுன்னாரு. ஆமாங்க அதே தாங்க, இதே தாங்க நானும் சொல்லணும்னு நினைச்சேன். என்னங்க எது சொன்னாலும் இப்படியே சொன்னா நீங்க ஏதாவது சொல்லுங்களேன்னாரு. இல்லைங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் என் லைஃப்ல ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியரை கடந்து வந்தவா, அது உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் என்னால டக்குனு உங்ககிட்ட வந்து ப்ரொபோஸும் பண்ண முடியல, இது காதல் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிடவும் முடியல, என்னமோ பண்ணுதுங்க. என்ன பதிலுக்கு அவர் கிண்டல் பண்ணிட்டு அதே தாங்க எனக்கு ஒன்னாரு. இப்படிதான் எங்களுடைய உரையாடல்கள் எல்லாமே ஒரு சந்தோஷ சங்கீதம் நிறைந்தது. நாங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி வந்துச்சு. அது எதனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த இடைவெளி கொஞ்சம் பெருசாச்சு. என்னன்னா நாங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா டெக்ஸ்ட் பண்ணிக்கிறது இல்ல. திடீர்னு வந்துச்சு ஒரு சண்டையோ அல்லது ஒரு மனஸ்தாபமோ எதுவுமே கிடையாது, டக்குன்னு வந்துச்சு. அந்த மொமெண்ட்ல நான் ரொம்ப அவரை மிஸ் பண்றதா உணர்ந்தேன். கணேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், கணேஷ் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், எனக்கு தெரிஞ்சு இது லவ் தானோன்னு தோணுது, ஆனா அதை சொல்றதுல ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. மேபி என்னோட லைஃப்ல ஏற்கனவே ஒரு பாஸ்ட் இருந்ததுனால நான் தயங்கலாம், ஆனா நீங்க ஏங்க தயங்குறீங்கன்னு. இல்ல உங்களை எனக்கு பிடிக்கும், ஆனா இது லவ்னு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியல சிந்து, அதனாலதான் வேற எதுவும் இல்லைன்னு அவரும் தடுமாறினாரு. அவரை கன்வின்ஸ் பண்ணி இது லவ் தான் ஒத்துக்க வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால சரி ஓகே, என்னைக்கா இருந்தாலும் அவருடைய மனசுல தோணுச்சுன்னா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கல. ஆனா கொஞ்ச நாள்ல அவருடைய வீட்டுல மேரேஜ் பத்தின பேச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னோட வீட்டுல ரொம்ப அதிதீவிரமா அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ அவர்கிட்ட மறுபடியும் போயிட்டு பேசினேன், எங்க வீட்டுல இந்த மாதிரி அலைன்ஸ் பத்தி எல்லாம் பேசுறாங்க, இப்பயாவது நம்ம 2 பேரும் உட்காந்து பேசி மெச்சூர்டா ஒரு டெசிஷனுக்கு வரலாமான்னு. என்னங்க அப்படின்னா நமக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றீங்களான்னு சொல்லி அப்பவும் மறுபடியும் அந்த ட்ராக்கை மாத்தினாரு. கடைசி வரைக்கும் ஐ லவ் யூன்னு அவர் எந்த ஒரு இடத்துலயும் சொல்லலங்கிறதே அவருக்கு போதுமான அளவுக்கு சாதகமா இருந்துச்சு. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லி போலம்னா கூட எங்கேயாவது அவங்க ப்ரொபோஸ் பண்ணானா ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கானா, டெக்ஸ்ட் இருந்தா காட்டு, போய் சண்டை போடலாங்கிறாங்க. சண்டை போடுறதுல என்ன இருக்குது, சண்டை போட்டு வர்றது எப்படி காதலா இருக்க முடியும். நாங்க சிந்து ஒரு நாள் இருக்கிற தைரியம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வரவழைச்சுக்கிட்டு நேரில் போயிட்டு நின்ன கணேஷ் கிட்ட 2ல 1 சொல்லு, தப்பு கிடையாது,
நான் ஒன்றும் வருத்தம்லாம் பட மாட்டேன். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உண்மையாவே நம்ம 2 பேரும் லவ் பண்றோமா இல்லையா? இல்ல அந்த லவ் பண்ணிட்டு அந்த லவ் சொல்ல முடியாம வேற ஏதாவது ரீசன்ஸ் போட்டு ஏதாவது மூடி மறைச்சு அப்படிலாம் நமக்குள்ளார எந்த விதமான அவசியமும் இல்லைன்னு. அதான் உனக்கே தெரியல எந்த விதமான அவசியமும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் இப்படி கேட்குற? சத்தியமா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனா இது காதல் கிடையாது. எனக்கு அதுல 200% ஷூர். ஐம் வெரி கிளியர் அபவுட் இட்னு சொன்னாரு. ஸோ அப்படின்னா நாம தான் நமக்குள்ளார கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு வழியா தெளிவடைஞ்சு வீட்டில் ஓகே நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பாருங்கன்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு பயங்கரமா வலிக்குது. ஐயோ நம்ம இவளை மிஸ் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறேன். அங்க கணேஷும் சந்தோஷமா இல்ல, கணேஷும் அங்க வருத்தமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கேன்னு கேட்டா முன்னாடி மாதிரி இயல்பா பேசுறது கிடையாது, ரொம்ப டல்லா இருக்க வேண்டியது, இதே பறி கொடுத்த மாதிரி இருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாலும் அவங்க கிட்ட கடுப்படிக்க வேண்டியது. ஸோ கணேஷும் என்ன மிஸ் பண்றாருன்னு எனக்கு தெரியுது. பட் ஆனால் அதை ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? இந்த கேள்வியை கேட்டா நீயாவே எதையாவது இமேஜின் பண்ணிக்கிறேங்கிறாரு. உண்மையாவே நானா தான் ஏதாவது இமேஜின் பண்ணிக்கிறேன்னா எனக்கு தெரியல. இதை யார்கிட்ட கேட்டு தெளிவடைகிறதுன்னு தெரியலன்னு சொல்லி அவங்களுடைய மேனேஜ்ல நிறைவு செய்திருக்காங்க சிந்து. இருவருக்கும் இடையிலான நட்பு, இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்காங்க. 2 பேருடைய துணையும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பரஸ்பரம் பிடிக்குது. ஆனா இது காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதுல கணேஷ்க்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. உண்மையாகவே அவருடைய மனதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கலாம், அல்லது இது காதல் இல்லைங்கிறதுல ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவுல கூட அவர் இருக்கலாம். சிந்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சிந்து, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணத்தை நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. என்ன சொல்ல போனா ரொம்ப ஓப்பனாவே கேட்டீங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட ஓப்பனா கேட்கவே முடியாது. அப்படி கேட்டும் அவர்கிட்ட பதில் வரல அப்படிங்கிற போது இப்போ நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல அவருடைய மனசுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்குது, அவர் மிஸ் பண்ற மாதிரிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே கூட உங்களுடைய இமேஜினேஷனா இருக்கலாம். என்னது இமேஜினேஷனா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க கோவப்படலாம். ஆனா உண்மை அதுதான். நாம ஒருத்தங்களை மிஸ் பண்றோம், அவங்களும் பதிலுக்கு நம்மள மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறது தான் காதல். சில நேரங்கள்ல கண்மூடித்தனமா நம்ப வைக்கும். அவர் இயல்பா கூட கொஞ்சம் சோகமா இருக்கலாம், டல்லா இருக்கலாம். ஆனா கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உங்ககிட்ட வந்து என்ன சொல்லலாம்னா, அவன் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறான், ஒன்னதான் மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால இதுல நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருங்க. உங்களுடைய தரப்புல நீங்க எடுக்க வேண்டிய முயற்சியில நீங்க எடுத்துட்டீங்க. நீங்க வேணும்னா இனிமே அவர் தான் முயற்சி எடுக்கணும். இந்த மாதிரி பல வருஷங்களா கூடவே இருந்து உன்னை எனக்கு பிடிக்கும், நீ என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு இல்ல இதெல்லாம் லவ்லாம் கிடையாது, இது வேற அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நான் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன், கடந்து வந்திருக்கேன். ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு முடிவை ஆணும் எடுக்கலாம், பெண்ணும் எடுக்கலாம். இது ஜெண்டர் பயஸ்டா ஆண்கள் தான் அப்படி பண்ணுவாங்க, பெண்கள் தான் அப்படி பண்ணுவாங்கலாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ அதனால இதை மட்டும் வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. கொஞ்சம் தள்ளி வந்து பாருங்களேன். சில நேரங்களில் இந்த புரியாத பிரியும் போது புரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகலாம். இது எல்லாமே கேம்லிங் மாதிரி தான், ப்ராபபிலிட்டி தான். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அல்லது அந்த பிரிவு அவரை விட்டு நகர்ந்து வரும்போது உங்களுக்கே இயல்பா அது பழகி நீங்க உங்களுடைய திருமணத்துக்கு கூட அக்செப்டன்ஸ் சொல்லலாம். வழியின்றி அந்த ப்ராசஸ்குள்ளார நீங்க உங்களை அடாப்ட் பண்ணிக்கலாம். இத்தனை சாதியங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என் முன்னாடி இருக்கக்கூடிய ஓப்பனான விஷயங்கள். அதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இதை தாண்டி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிளாரிட்டியை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்களே தான் உங்களுக்கு கொடுத்துக்கணும். ஸ்டே டியூன். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.